ராசியில் உள்ள கிரகம். நாங்கள் சுகர் நாடியோடைய சிறப்பம்சமே ராசியில் கிரகங்கள் எல்லாமே நம்ம நிரப்பிப்போம். அதை சுற்றி நவாம்சத்தில் அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சுகர் நாடியோடைய சிறப்பு சூட்சம ரகசியமே இதுதான். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தை நாடி செல்லுது, அந்த நாடி செல்கிற கிரகம் தான் அந்த சாரத்தில் இருக்கிற பலன்தான் அந்த ஜாதகருக்கு அமையும். சந்திர திசையில் புதன் புத்தி நடக்குது. இந்த குழந்தை பிறந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம், ஒரு 12 மாதம், ஒரு 20 மாதம் தாங்கம்மா டோட்டலாகவே ஆகுது. இந்த குழந்தை இந்த 20 மாதத்தில் வீட்டில் இருந்ததை விட ஹாஸ்பிட்டலில் இருந்தது தான் அதிகம். ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெருஞ்சாதகமாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஒளி கிரகம் சூரியன் சந்திரன் தான்மா ஒளி கிரகம். அடுத்ததாக நம்முடைய எஸ்கே ஜோதிட வித்யாலயாவின் முதல் முறையாக பேச வருகை புரிந்துள்ள, முதல் முறை தான் பேசுகிறீங்க, நிறைய பேசுகிறது முதல் முறையாக சுகர் நாடி சூட்சமங்கள் திருமதி கோமதி மேடம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். மேடம். ஓம் குருவை புற்றி. என்னுடைய பேர் கோமதி மகேஷ்குமார். ஸ்ரீ யோக வராகி சக்திபீடம் எஸ்கே ஜோதிட வித்யாலயா இணைந்து வழங்கும் 21வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சுகர் நாடி முறையில் எமக்கு பேச வாய்ப்பளித்த உயர்திரு யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், நண்பர்களுக்கும், தாய்மார்களுக்கும், தோழிகளுக்கும் முதல்கண் வணக்கம். என் பேர் கோமதி மகேஷ்குமார். நான் சுகர் நாடி முறையில் ஜோதிடம் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு தத்து பிள்ளை. ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தை பிறந்தவுடனே நம்மக்கிட்ட பெற்றோர்கள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அந்த உறவினர்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க. இந்த குழந்தை பிறந்த நேரம் எப்படி இருக்குமா பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சமீபத்தில் பார்த்த ஜாதகத்தை உதாரணத்தோடு சொல்கிறேன் பாருங்கள். 10/11/2023 11:12 AM. லக்னம் பார்த்திங்களா, மகர லக்னம். லக்னத்துக்கு 2ல் சனி பகவான், லக்னத்துக்கு 3ல் ராகு, லக்னத்துக்கு 4ல் குரு பகவான், லக்னத்துக்கு 9ல் சுக்கிரன், சந்திரன், கேது, 10ல் செவ்வாய் பகவான், சூரிய பகவான், 11ல் மாந்தி புதன் பகவான். இது ராசியில் உள்ள கிரகம். நாங்கள் சுகர் நாடியோடைய சிறப்பம்சமே ராசியில் கிரகங்கள் எல்லாமே நம்ம நிரப்பிப்போம். அதை சுற்றி நவாம்சத்தில் அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சுகர் நாடியோடைய சிறப்பு சூட்சம ரகசியமே இதுதான். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தை நாடி செல்லுது, அந்த நாடி செல்கிற கிரகம் தான் அந்த சாரத்தில் இருக்கிற பலன்தான் அந்த ஜாதகருக்கு அமையும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த ராசியை சுற்றி நவாம்சத்தில் கிரகம் போட்டுப்போம். அந்த கிரகம் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். நவாம்ச லக்னம் மகர லக்னம். லக்னத்துக்கு 3ல் மிதுனத்தில் சுக்கிரன், ராகு, ரிஷபத்தில் சூரியன், செவ்வாய், மிதுனத்தில் சந்திர பகவான், கடகத்தில் குரு புதன், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சனி பகவான். ராசியில் உள்ள கிரகம் சொல்லியாச்சு, நவாம்சத்தில் உள்ள கிரகம் சொல்லியாச்சு. குழந்தைக்கு பார்த்திங்களா 1 வயசு 8 மாதம் 1 நாள் நடப்பு. சந்திர திசையில் புதன் புத்தி நடக்குது. இந்த குழந்தை பிறந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம், ஒரு 12 மாதம், ஒரு 20 மாதம் தாங்கம்மா டோட்டலாகவே ஆகுது. இந்த குழந்தை இந்த 20 மாதத்தில் வீட்டில் இருந்ததை விட ஹாஸ்பிட்டலில் இருந்தது தான் அதிகம். வீட்டில் இருந்ததை விட ஹாஸ்பிட்டலில் மருத்துவ சிகிச்சைக்கு இருந்த நாட்கள் தான் அதிகம். அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு பயமே வந்துடுது. குழந்தை எப்படி பிறந்திருக்கு, ஏன் இப்படி குழந்தைக்கு அதிகமாக ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்குது, குழந்தைய நல்லா தானே நம்ம பராமரிப்பு பண்ணிகிட்ருக்குறோம், நல்லா தானே கண்ணு கருத்தமாக பார்த்துக்குறோம், எல்லாருமே ரொம்ப நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறோமே, ஏன் இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு ஜாதகம் எழுதி போட்டு திரும்ப பார்க்குறாங்க. நம்ம என்ன அப்படின்னு சொன்னோமா, ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெருஞ்சாதகமாக இருந்தாலும் எந்த வயதாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஒளி கிரகம் சூரியன் சந்திரன் தான்மா ஒளி கிரகம். பிதா காரகன், பிதா ஸ்தானாதிபதி. ஒளி பொருந்திய கிரகங்கள் நம்மளுக்கு நவகிரகத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும். அவர் ஒரு ஜாதகத்தில் நிலை கிடக்கூடாது. சூரியன் என்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். இந்த குழந்தைக்கு பார்த்திங்களா லக்ன புள்ளி சூரியன் கால். நான் போர்டு இருந்தால் போட்டு நான் விளக்கியிருப்பேன், போர்டு உள்ளாதனால எடுத்து வைக்க முடியல. லக்னம் பார்த்திங்களா உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்குது. உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருக்குது. சூரியன் பார்த்திங்களா நீசத்தில் இருக்கார். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் பலமாக இருக்கணும், சந்திரன் என்ற நட்சத்திரம் பலமாக இருக்கணும், ப்ளஸ் லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்னத்துக்கு வீடு கொடுத்தவரும் நல்லா இருக்கணும்,
ராசி அதிபதி சந்திரன், இவங்கெல்லாம் கெடாமல் இருக்கணும். கெடாமல் இருந்தால் தான் அந்த ஜாதகம் வந்து பார்த்திங்களா, அதை விட முக்கியம் நம்மளுக்கு ஆயுள்காரகன் சனி பகவான், கர்மகாரகன் சனி பகவான், அவரு வந்து என்ன பாதை வாங்கியிருக்காரு, அந்த லக்னத்துக்கு நட்பா 8ஆம் பாவத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்காரா, 6, 8, 12 எல்லாம் தொடாமல் இருக்காரா, அவர் நின்ற நட்சத்திராதிபதியெல்லாம் நட்பு கிரகத்தோடு இருக்காரா, நட்பு சாரத்தில் இருக்காரா, கேந்திர திரிகோணத்தில் இருக்காரா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். சரி, இந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொன்னோம், இப்படி மருத்துவ செலவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நம்மக்கிட்ட கேட்டாங்க. நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, குழந்தைய தத்து கொடுத்து வாங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்களுக்கு ஒரு வழிக்கு அமுச்சு விடணும். தத்து கொடுத்து வாங்கிறதுக்கு என்ன கிரக நிலை அப்படின்னு பார்த்தோமா, நம்மளுக்கு விதிமுறை வேணும் இல்லைங்கம்மா. ஒரு ஜாதகம் நம்ம தத்து கொடுக்கறதுக்கு வந்து விதிமுறைகள் வேணும். விதிமுறைகள் இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த ஜாதகத்தில் அந்த தத்து கிரகத்துக்கு உண்டான நம்ம வழிமுறையை எங்களுக்கு சொல்ல முடியும். பிதாகாரகன் பிதா ஸ்தானாதிபதி சூரியன் சந்திரனும் 6, 8 இருக்கக்கூடாது. தத்து கொடுக்கறதுக்கு நிறைய அமைப்பு இருக்குது. நாங்கள் சுகர் நாடி முறையில் முதன்மையாக நாங்கள் எடுத்துக்கிறது பிதாகாரகனும் பிதா ஸ்தானாதிபதி சூரியனும் சந்திரனும் வந்து 6, 8 இருக்கக்கூடாது. ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் 6, 8 இருந்துச்சுன்னா வலிமை குறையும். கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நட்பு ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் நின்ற நட்சத்திரம் பகையான காலில் இருக்கக்கூடாது. சூரியன் நின்ற நட்சத்திரம் பகையான காலில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிதா ஸ்தானாதிபதி சந்திரன் நின்ற நட்சத்திரமும் பகையாக இருக்கக்கூடாது. இவங்க 2 பேருமே ராகுக்கு எதுக்கு 6, 8 இருக்கக்கூடாது. சூரியன் நின்ற நட்சத்திரமும் சந்திரன் என்ற நட்சத்திரமும் பகையான காலில் இருக்கக்கூடாது. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்களா ராகுக்கு 6, 8 இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஜாதகத்தில் பார்த்திங்களா ராகுக்கு வந்து மீனத்தில் இருக்கார். ராகு வந்து மீனத்தில் இருக்கார். அவருக்கு 6, 8 சூரியன் இருக்கார். அப்போ நம்ம சொன்ன தத்துப்புத்திர யோகம், தத்து கொடுக்குற அமைப்பு இந்த ஜாதகத்தில் வந்துருச்சு. இவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த குழந்தை இப்படி பிறந்துடுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து பார்த்திங்களா பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவை சந்திப்பாங்க. இல்லை அப்படின்னமா குழந்தைங்களுக்கு தீராத நோய் இருக்கும். ஆஸ்பத்திரி வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாதத்தில் 4 நாள், மாதத்தில் 20 நாள் குழந்தை வந்து பார்த்திங்களா ஆஸ்பத்திரியிலே தான் இருக்கும். மருத்துவ செலவு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற குழந்தை இந்த கிரக அமைப்பிலலாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம பெற்றோரை கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். இது மாதிரி அமைப்பில் குழந்தை பிறந்திருக்குங்கம்மா, நீங்கள் தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க குழந்தைய அப்படின்னு நம்ம இவங்ககிட்ட சொல்லலாம். தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்ககிட்ட நம்ம கேட்பாங்க, அந்த வழிமுறையை சொல்லுங்கம்மா, அது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்கல்லம்மா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்களா கிரகங்களாகட்டும் தெய்வ வழிபாடாகட்டும் பாலக தெய்வங்களில் வந்து பாலக ரூபமாக பாலக வடிவமாக இருக்கிறது வந்து பார்த்திங்களா பாலமுருகன் பாலகிருஷ்ணன் இந்த திருத்தலங்களை நம்ம தேர்ந்தெடுத்து தத்து கொடுத்து வாங்கலாம். தத்து கொடுத்து வாங்குறது எப்படி, ஒரு பேரண்ட் ஒரு கணவன் மனைவியை அவங்களுடைய குழந்தைய வந்து இன்னொரு குழந்தை ஈன்ற தம்பதியராக தான் இருக்கணும். நம்ம தத்து கொடுக்குறவங்க வந்து அவங்க கணவன் மனைவியாக இருக்கணும். ப்ளஸ் அவங்களும் 2 குழந்தை 3 குழந்தை ஈன்றெடுத்த தாயாக இருக்கணும். அவங்களுக்கு தானே அந்த குழந்தையோடைய வலி வேதனை தெரியும் இல்லையா. குழந்தைய வளர்த்து ஆளாக்குறத அந்த தன்மைங்கிறது கெட்டுடுச்சுன்னா அவங்க அந்த பாதிப்பை வந்து புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அந்த நம்ம தத்து கொடுக்குறவங்களும் கணவன் மனைவியாக இருக்கணும், குழந்தை பெற்றவங்களாக இருக்கணும், ஒரு குழந்தை 2 குழந்தை அப்படி இருக்கணும். இல்லைனா மூத்த தம்பதியர்களாக கூட இருக்கலாம். மூத்த சுமங்கலி ஸ்தானத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தாய்மார்கள் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்கிட்ட 5 கிலோ தவிடு, நம்மளுக்கு 5ஆம் பாவம் தானே குரு, கிரகங்களில் பாவத்தில் 5ஆம் பாவம் தான் குரு. ஒரு 5 கிலோ தவிடு கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்களா இந்த குழந்தைய வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம், நீங்கள் அதனுடைய ஆயுளை வந்து பலமாக தீர்க்கமாக நோய் நொடி இல்லாமல் எங்ககிட்ட பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பூசாரிக்கிட்ட கொடுத்துடணும். என்ன கோவிலில் நம்ம தத்து கொடுக்குறோமோ, பாலகிருஷ்ணன் கோவில் எடுத்துக்கலாம், பாலமுருகன் கோவிலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். முருகன் கோவிலில் அந்த கோவிலில் தம்பதியரை வர சொல்லி அவங்ககிட்ட ஒரு 5 கிலோ தவிடு கொடுத்துட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்திங்களா பூசாரிக்கிட்ட அந்த கோவில் அர்ச்சகர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவார் அந்த குழந்தைய அவர் வந்து கடவுள் சன்னிதானத்துக்கு அர்ப்பணிப்பு கொடுத்துருவார். அவர்கிட்ட இருந்து தான் அந்த தம்பதியை நம்ம அவங்களுக்கு மாற்றம் பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுத்து அவங்க வீட்டில் ஒரு இரவு பகல் அப்படி அந்த குழந்தை இருக்கணும். நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, தத்து கொடுத்துருக்கோன்னு பார்த்தியா, அந்த தம்பதியர் வீட்டில் அந்த குழந்தை இரவு பகல் இரவு ஒரு பொழுது அந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கணும். இது இந்த வயதுக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாது. இப்போ நிறைய இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படி நம்ம தத்து கொடுத்து அந்த குழந்தை வந்து இப்போ பால் குடிக்கிற குழந்தை ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு 6 மாதம் 8 மாதம் பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தால்
அந்த வீட்லேயே வந்து பேரண்ட்டு தத்து கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுமே போய் அந்த உறவினர் வீட்லேயே தெரிஞ்சு நபரை நம்ம எடுத்துக்கணும். தெரியாதுங்கிட்டாலும் குழந்தை தத்து கொடுக்கக்கூடாது. ஒரு நம்மளுக்கு சித்தப்பா முறையாக இருக்கிறீங்களோ, அத்தை முறையாக இருக்கிறீங்களோ, இல்லை தூரத்து சொந்தமோ, இது மாதிரி கிரகம் இப்படியெல்லாம் இருக்குங்க அப்படின்னு நிலைப்பாட்டை அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்கள வர சொல்லி அவங்க ஊருக்கே நம்ம அந்த குழந்தைய கொடுத்து நம்ம அன்றைக்கே ஒரு நாள் முழுக்க அந்த குழந்தை ப்ளஸ் நாம் எல்லாமே அவருக்கு வீட்டில் இருந்துட்டு நம்ம அடுத்த நாள் கூட குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி தத்து கொடுக்குறப்ப அந்த குழந்தை அந்த நோய் வாயிலேருந்து கொஞ்சம் விடுபடும், கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படும். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக நம்ம குழந்தைய பார்த்துக்கணும். இது நம்ம முதன்மையாக எடுத்துக்கலாம். நான் சொல்லி முடிச்சிடறேன், அப்புறம் கேளுங்க. முதன்மையாக நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதுக்கு தான் அப்படின்னு இல்லை. இந்த நிலைப்பாடு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்களா இந்த வயதுக்கு கூட ஒரு 40 வயது, ஒரு 45 வயது, 35 வயது கூட எனக்கு திருமணம் ஆகாமே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனுபவத்தில் பார்க்குறப்ப சூரியன் என்ற நட்சத்திரம் பகையாக இருக்குது, சந்திரன் என்ற நட்சத்திரம் பகையாக இருக்குது. சூரியன் சந்திரன் வந்து ராகுக்கு எதுக்கு 6-8 இருக்குது. 6-8 இருக்கிறப்ப அந்த காலகட்டத்தில் திருமணம் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு கூட நாங்கள் இதை சொல்கிறது உண்டு. இது மாதிரி தெரிஞ்ச குடும்பமாக இருந்தால் தெரிஞ்ச தம்பதியர் தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க. எந்த வயதாக என்ன, அந்த தோஷம் தானே, கிரக பாதிப்பு தானே. அப்படி நீங்கள் அதுக்கப்புறம் கூட இங்கே கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருக்கிறாங்க. இது நம்ம அனுபவத்தில் பார்க்குற ஒரு அமைப்பு. சரி, இந்த தத்து கொடுக்காம விட்டால் என்னென்ன பாதிப்பு கொடுக்கும்? இப்படி ஒரு அமைப்பு வந்துருச்சு நம்ம ஜனகால ஜாதகத்தில், இப்படி ஒரு அமைப்பு நம்மளுக்கு வந்துருச்சு, இந்த கிரக நிலை அமைஞ்சிடுச்சு. சரி, தத்து கொடுக்காமையே இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தீராத பிணிக்கு ஆளாகுவாங்க. தீராத பிணி, தீராத கடன், வம்பு வழக்கு, காலகாலத்தில் திருமணம் ஆகாது. திருமணம் ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் பிள்ளை பிறப்பு புத்திர சோகத்தை கொடுத்துரும். அல்லது மனைவி கருவுருவாங்க, கருசிதைவு அதிகமாக நடந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி கிரக இணைவு வரப்போ நம்ம அந்த பெற்றோர்கள் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து, அல்லது எந்த வயது நபராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நபர்களை கூப்பிட்டு இது மாதிரி கிரக நிலை இருக்குது, நீங்கள் இப்படி தத்து குழந்தைய பொண்ணை கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் இந்த திருமணமா, அதுக்கப்புறம் இந்த செயல்பாடு நீங்கள் எடுத்து செய்யுங்க, அதுக்கப்புறம் திருமண ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா, அந்த காரியம் வந்து சக்ஸஸாக நம்மளுக்கு நல்லபடியாக வந்துடும். சரி, இந்த தத்து நம்மளுக்கு அமைப்பு ஏற்படுது ஜாதகத்தில். எல்லாருக்கும் இந்த அமைப்பு வராது இல்லையா? ஒரு ஜாதகத்தில் இந்த தத்து கொடுக்குற அமைப்புங்கிறது ஏன் வருது அப்படின்னுமா, அவங்க முன்னோர்கள் வந்து பார்த்திங்களா கோவிலில் திருப்பணிகள் செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஜாதகருடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்களா கோவிலில் திருப்பணி செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து படிப்பு தொழிலுக்காக வந்து பார்த்திங்களா வேறு ஊர் வேறு மாநிலம் அப்படின்னு போயிடுறாங்க. அந்த கொடி வழியில் குலதெய்வ கோவிலில் செஞ்சிட்டு வந்த வழிபாடுகள், அந்த கோவில் சீரமைப்பு பணி ப்ளஸ் அந்த கோவில் கைகரியங்கள், அந்த கோவிலுக்கு ஒரு பூசாரித்தனமாக ஒரு தர்மகர்த்தா பதவியிலலாம் இருந்திருப்பாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்களா தொழிலுக்காக வேலைக்காக வெளியூர் வெளிநாடுன்னு போயிடுவாங்க. அந்த கொடி வழியில் வந்த அந்த குழந்தைகள் பேரப்பிள்ளைங்கள் வந்து அந்த கோவில் கைகரியங்களை தொடர்ந்து செய்யாமல் இருப்பாங்க. தொடர்ந்து செய்யணும் இல்லையா? நாங்கள் ஜென்மாந்திரமாக அந்த கோவிலுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக திருப்பணி செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு சத்தியவாக்கு கொடுத்துருப்பாங்க. கோவிலில் வந்து சத்தியவாக்கு வந்து அவங்க முன்னோர்கள் கொடுத்துருப்பாங்க. அது அறிஞ்சு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றது இல்லை. வேலைக்காக தொழிலுக்காக படிப்புக்காக இல்லை வெளியூர் வெளிநாடுன்னு போயிட்டு அந்த கோவிலுடைய டச்சே இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த 5ஆம் பாவத்துடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ப்ளஸ் குலதெய்வ பாவங்கள்லாம், குலதெய்வ கோவிலெல்லாம் ஒருத்தருக்கு என்னன்னே தெரியாமே இருக்கிறாங்க. என்ன கோவில்னே தெரியல, என்ன திசைனே தெரியல, எங்கள் அப்பா அம்மாலாம் கும்பிடலை, எங்கள் முன்னோர்கள்லாம் கும்பிடலை, எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. அந்த குடும்பத்திலலாம் பார்த்திங்களா இந்த பாதிப்பு அந்த ஜனனமாக அவங்களுக்கு வர ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்து பார்த்திங்களா இது மாதிரி பாதிப்பை கொடுக்குது. அப்போ அந்த குடும்பத்தில் அந்த முன்னோர்கள் பாட்டனார் சின்ன தாத்தா பெரிய தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவில் பணியை திரும்ப நம்ம தொடர்ந்து செய்யணும். கோவிலுக்கு எங்கள் ஜென்மமாக இந்த கோவிலுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் பணி செய்வோம், நாங்கள் சத்தியவாக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பணியை தொடராமல் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இந்த ஜாதகத்தில் வந்துடுது. நம்ம அது கேட்டு அறிஞ்சு அந்த பணியை நம்ம சிறப்பாக செய்யணும். இது நம்ம முதன்மையாக தத்து பிள்ளைக்கு நம்ம இந்த கிரகம் இந்த விதிமுறையை நம்ம எடுத்துக்கலாம். எப்பவுமே ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் லக்னம் வலிமையாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் ஆளுமை திறன், நல்ல ஒரு தரமான விதை. அந்த லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி அதிபதி நல்லா இருக்கணும். இந்த நின்ற நட்சத்திராதிபதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்களா கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும்.
ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் மட்டும்தான் ஒரு ஜாதகம் ஆளுமை திறன் படைத்த ஜாதகம். ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலில் சிறப்பாக இருப்பார். லக்னம் வலிமையாக இருக்கணும், லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும், ராசி அதிபதி வலிமையாக இருக்கணும். நின்ற நட்சத்திராதிபதிகளை இந்த 3 பேரும் நின்ற நட்சத்திராதிபதி வந்து கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும், அல்லது கேந்திர திரிகோணத்திலேயாவது இருக்கலாம். அதுவே சிறப்பு தான். கேந்திர கோணங்களில் இருப்பதே ஒரு சிறப்பு தான். அதையும் ஆட்சி உச்ச நட்பு பெறப்பது இன்னும் வந்து கூடுதல் வலிமை நம்ம எடுத்துக்கலாம். அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். ஒரு 200-300 பேர், 5000 பேர், 10,000 பேருக்கு வேலை கொடுப்பார். தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்துவார். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஜாதகத்திலாம் இந்த அமைப்பு இருக்குது. லக்ன வலிமை, லக்னாதிபதி வலிமை, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியெல்லாம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறப்ப தொழில் சிறப்பாக செய்கிறாங்க. எந்த தொழிலாக இருந்தாலுமே சிறப்பாக செய்கிறாங்க. இந்த 3 நின்ற நட்சத்திராதிபதி, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, இந்த மூவரும் 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றுச்சுன்னா, அல்லது சந்தியில் நின்றுட்டால், அல்லது ராகு கேதுக்கு 6, 8 இருந்தால், அல்லது ராகு கேதுவுடன் 1 டிகிரியில், ராகு கேதுவுடன் 1 டிகிரியில் இருந்தாலும் இந்த ஜாதகர் பெரிய அளவில் எந்த ஒரு தொழிலாகட்டும், திருமணமாகட்டும், எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்கிறது இல்லை. லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெறணும். அது அருமையான ஜாதகம். அல்லது லக்ன சுபரோ குருவோ பார்க்கணும் அந்த ஜாதகத்தை. ராசியோ லக்னாதிபதியோ குரு பார்க்குறப்ப அந்த ஜாதகம் என்ன ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தாலும் சரி, ரொம்ப தினசரி சாப்பாட்டு கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவருடைய குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த திசா புத்திகள், அந்த லக்னம் ஒரு தெளிவு சிந்தனை புத்தி அறிவு ஞானத்துடன் அந்த லக்னம் இருக்கிறப்ப அவருடைய தொழிலுக்காகட்டும், அவருடைய ஜீவனத்துக்கு அவரே சம்பாரிச்சுக்குவார். யாருடைய வழிகாட்டுதலோ, யாருடைய உதாரணத்தையோ ஒரு வழிகாட்டையோ எதிர்பார்க்க மாட்டாங்க. லக்னம் ஒன்று வலிமையாக இருந்துச்சுன்னா அவருக்கு யாருமே நம்ம அறிவு சிந்தனை புத்தியெல்லாம் சொல்லணும்னு இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் மேலே வந்துடுவார். அந்த லக்னத்துக்கு தான் அவ்வளோ ஒரு வலிமை. எப்பவுமே வந்து பார்த்திங்களா, நம்மளுக்கு லக்னாதிபதி வந்து வலிமையாக இருக்கிறது மிக மிக சிறப்பு. அந்த லக்னாதிபதி 2ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்றுச்சுன்னா வாக்கு நல்லாயிருக்கும். வாக்கு நல்லாயிருக்கும், சிறப்பாக பேசுவாங்க. பேசுகிறதே குழந்தைங்களாம் இப்போ நம்ம நிறைய டிவி சேனல்களை பார்க்குறோம். அழகாக பேசுதுங்க, அழகாக பாடுதுங்க இல்லையா? குழந்தைங்கள்லாம் நல்லா அறிவாக சிந்தனையாக பேசுவாங்க. அது மாதிரி லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, வாக்கு ஸ்தானம் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். குழந்தை ரொம்ப அழகாக பேசும், தெளிவாக புத்தி அறிவுடன் இருக்கும் அந்த குழந்தை. 2ஆம் லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுச்சுன்னா 3ஆம் இடம் தான் எழுத்து, எண்ணம், இயக்கம், ஆற்றல். போட்டித் தேர்வு 3ஆம் பாவம் தான். ஒரு குழந்தைங்கள இப்போ இந்த 5, 6, 7, 8 இந்த 4 மாதங்களும் வந்து பார்த்திங்களா, குழந்தைங்களுக்கு பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட்டு வந்து எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எந்த காலேஜில் சேர்க்கலாம், என்ட்ரன்ஸ் எப்படி எழுதும், இங்கெல்லாம் பாப்பா என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கு, நீட் எக்ஸாம் எழுதியிருக்கு, இதெல்லாம் செலக்ட் ஆகி போகுமா அப்படின்னா அந்த 3ஆம் பாவம் தான் போட்டித் தேர்வு. அந்த லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் அந்த போட்டித் தேர்வு அந்த குழந்தை வந்துச்சுன்னா பாஸ் ஆகிடும். கேட்குற காலேஜ் ஸ்கூல் கிடைக்கும் அந்த குழந்தைக்கு. லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் வீடு, வண்டி, வாகனம், ஆடும் பொருள், அசையும் பொருள் எல்லாமே அவங்களுக்கு சகல சௌபாகியத்துடன் இருக்கும். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவமாக வரும். அந்த 10ஆம் பாவத்தில் சம்பாதிக்கிறதுக்கு அது 7ஆம் பாவமாக வரும். 10ஆம் பாவத்தில் அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அது 4ஆம் பாவத்தில் போடுவார். வீடு கட்டுவார், வண்டி வாங்குவார், வாகனம் வாங்குவார், கால்நடைகள் எல்லாமே பெருகும் இல்லையா? 7ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவமாக வரும். அந்த 10ஆம் பாவத்தில் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அது 7ஆம் பாவத்தில் 4ஆம் பாவத்துக்கு போட்டுருவார். அப்போ லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதி வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சூப்பராக இருக்கும். லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் அந்த குழந்தையால் பெற்றோர்களுக்கு பேர் புகழ். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகருடைய உயர்வு பல மடங்கு பெருகும். அந்த குழந்தையுடைய பேரை சொல்லித்தான் அந்த பெற்றோர்களுடைய பேரே சொல்லுவாங்க. யூடியூப்பில் பாருங்கள், அந்த பொண்ணு மாதவின்னு சொல்லிட்டு வில்லுப்பாட்டு மாதவின்னு அந்த பொண்ணு பாடுறாங்க. வயசு ரொம்ப கம்மி தானேங்க. அவங்க அப்பா பேர் வந்து மாரிச்செல்வம், அவங்க அம்மா பேர் வந்து ரேவதின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். முதல்லலாம் கொத்தனார் பொண்ணுன்னு சொல்லுவாங்களாம். இப்போ இந்த பொண்ணுடைய பேரை சொல்லித்தான் எங்களுடைய அப்பா அம்மா பேரே சொல்கிறாங்க. வில்லுப்பாட்டு மாதவியோடைய அப்பா போகிறாரு மாரிமுத்து அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுடைய பேரை சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா பேரை சொல்கிறாங்களாம். அப்போ லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதி வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை பிறந்த பின் பேர் புகழ்
அந்த குழந்தையால் பேர் புகழ். ஏன்னா நம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி நம்மளுக்கு திரிகோணமாக வரும் இல்லையா, அந்த பாவம் பலம் பெறது இன்னும் சிறப்பு நம்ம எடுத்துக்கலாம். லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறக்கூடாது, வீடு பரிவர்த்தனை பெறக்கூடாது. தீராத நோய், கடன், வம்பு வழக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றுச்சுன்னா நல்ல மனைவி கிடைப்பாங்க, நல்ல மனைவி கிடைப்பாங்க. நம்ம பெண்ணு நாம் போய் ஒருத்தர் 10 வருஷம் 20 வருஷம் கூட நாங்கள் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கிறேன்றாங்க. பொண்ணு நம்மளை தேடி வரும், சொந்தம் பந்தம் அல்லது உற்றார் உறவினர் அப்படிங்கிற மூலம் வேலை செய்கிற இடத்துல. 7ஆம் பாவம் தொழில், பொதுமக்கள் தொடர்பு இல்லையா, அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல கூட வந்து பார்த்திங்களா நல்ல ஒரு அன்பான பண்பான நல்ல ஒரு முறையான ஒழுக்கு பழக்கத்துடன் இருக்கிற குலத்தில் கோத்திரத்தில் பெண் அமையும். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நல்ல ஒரு அன்பான கணவன் அன்பான மனைவி கிடைக்கும். இது ஆணுக்கு பொருந்தும் பெண்ணுக்கு பொருந்தும். லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் தீர்க்க ஆயுள், மறைமுக ஞானம் நிறையா இருக்கும். நிறைய ஆராய்ச்சி படிப்பெல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா குழந்தைங்க. இன்னும் ஒவ்வொருத்தராலும் அவங்க ஏஜ் வரைக்குமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றிருக்கும், நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருக்கும். அதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு. மறைமுக ஞானம், அமானுஷ்ய சத்தியெல்லாம் நிறைய எங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு. லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் 9ஆம் இடம் தான் பதவி, பட்டம், பேர், புகழ். ஐயா வரைக்கும் சொன்னார் பாருங்க, அங்க வஸ்திரம் பொறுத்துறது இதெல்லாமே. 9ஆம் இடம் தான் ஒரு மனிதருக்கு பதவி, பட்டம், பேர், புகழ், பதவி பிரமாணம் செய்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்களா 9ஆம் பாவம் தான். 1, 5, 9 பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்துச்சுனாவே அந்த அமைப்பை கொடுத்துரும். அதே மாதிரி லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, அந்த லக்னம் எந்நேரமும் தொழில் என்ன செய்யலாம், தொழில் எப்படி வருமானம் பார்க்கலாம், என்ன தொழில் எப்படி பெருக்கலாம். ஒரு 100 பேர் வச்சு வேலை செய்கிறாங்களா, இன்னொரு ஊரில் இன்னொரு பிரான்ச் வைக்கலாம், இன்னும் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த வேலை ஆட்களுடைய அந்த வேலை ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்து கொடுக்க முடியுமோ செய்து கொடுத்து அந்த தொழிலாளர்களை தக்க வச்சுப்பாங்க. லக்னாதிபதி எந்நேரமும் தொழிலை பற்றி தான் சிந்தனை இருக்கும். லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி தொழில் சிறப்பாக இருக்கும். அந்த 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் ஒரு ஜாதகருக்கு உச்சம் பெறுதோ அந்த உச்சாதிபதி காலில் இன்னொரு உச்சாதிபதி கால் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா உலகமே போற்றும். 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அந்த உச்சாதிபதி காலில் லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி நட்சத்திரமெல்லாம் அந்த கால் நட்சத்திரம் வாங்கிடுச்சுன்னா அவர் பார்த்திங்களா உலகம் அறிய ரொம்ப ஃபேமஸாக அவர் செய்கிற தொழில் வந்து பார்த்திங்களா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அவர் பேர் சொன்னாவே அந்த உலகம் பூரா தெரியும், ஊர் பூரா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அது மாதிரி பேர் புகழோட இருப்பார். லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் 11ஆம் இடம் தான் ஆசை, லாபஸ்தானம், நம்மளுக்கு சேமிப்பு, இதெல்லாமே வந்து பார்த்திங்களா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை திட்டமிடுவாங்க. எதிர்காலத்துக்கு இதெல்லாம் தேவை, ஒரு குழந்தைக்கு வீடு கட்டியாச்சு இன்னொரு பையனுக்கு வீடு கட்டணும்னு எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சரியான முறையில் குடும்பத்தை கொண்டு போவாங்க. லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் நல்லா தூங்குவாங்க. நல்லா தூக்கனா விரும்பி தூங்குவாங்க. ஊர் சுற்றி பார்ப்பாங்க. நிறைய ஊர், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், வெளி சுற்றுலா தலங்கள் செல்றதுக்கெல்லாம் பயணம் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக ஆண் பெண் கட்டில் சுகம் 12ஆம் பாவம் தான். ஆண் பெண் கட்டில் சுகம் 12ஆம் பாவம் தான். நம்ம திருமணம் போடுறப்ப அந்த 12ஆம் பாவம் 7, 12, 2, 7, 11 இந்த பாவத்தோட தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்து போடணும். அதே மாதிரி நல்ல செலவு செய்வாங்க. 12ஆம் பாவத்தோட லக்னாதிபதியை தொடர்பு பெற்றுச்சுன்னா ஊர் சுற்றி பார்ப்பாங்க, நல்ல செலவாளியாக இருப்பாங்க. இறைக்கும் கிணற்றில் தான் நீர் ஊற்று பெருக்கெடுக்கும். அது மாதிரி எந்த அளவுக்கு அவர் செலவு செய்கிறாரோ அந்த அளவுக்கு சம்பாரிச்சிடுவார். எந்த அளவுக்கு செலவு செய்கிறாரோ அதை விட பல மடங்கு சம்பாரிச்சிடுவார். லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனையெல்லாம் வந்து பார்த்திங்களா ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும். எத்தனை பலங்கள் ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தாலும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் குரு பார்க்கணும். அதே மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் கிடவே கூடாது. இவருக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பாருங்கள் குரு பகவான். குரு வந்து சுக்கரன் காலில் சுக்கரன் நீசம். இது மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகுக்கு வீடு கொடுத்தங்கிறது முன்னோர்கள், நம்ம முன்னோர் செய்த பூர்வ புண்ணியம் தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இங்கே நின்று பேசுகிறது, நம்மளுடைய தொடர்பு எல்லாமே பூர்வ புண்ணிய தொடர்பு தான். அந்த பாவம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று
சுகர் நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் ஐயா அவர்களுக்கு, இந்த பொண்ணு என்ன தான் பேசுன்னு நீங்களும் எல்லாமே பொறுமையாக கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்கும் ஒரு மிக்க நன்றி. மிக சிறப்பாக பேசிய மேடம் நன்றி. அவங்களுக்கு ஜெயலலிதா மேடம் அவர்களும் மரியாதை செய்வார். வாங்க மேடம். இங்கே என்ன பேசுகிறேங்க அப்படியே கணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும்.